அன்பான ஆத்மாவே, இந்த நொடி நீங்கள் இதை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இது எந்த வகையிலும் தற்செயலாக நடந்தது அல்ல. இது திட்டமிட்டு உங்களை நோக்கி அனுப்பப்பட்ட மாபெரும் பேரண்டத்தின் அழைப்பு. உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்களுக்கும், நீங்கள் தனிமையில் சிந்திய கண்ணீருக்கும், உங்களுக்குள் இருக்கும் ஆழமான ஏக்கங்களுக்கும் பிரபஞ்சம் நேரடியாக அளிக்கும் முதல் பதில் இதுதான். இந்த செய்தியை முழுமையாக உள்வாங்கும் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமையப் போகிறது. நீங்கள் இவ்வளவு காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த அளப்பெரிய சந்தோஷமும் நல்ல செய்திகளும் உங்கள் செவிகளை வந்தடையும் நேரம் கனிந்துவிட்டது. இது பிரபஞ்சத்தின் ஆணை. இதை யாராலும் தடுக்கவோ தாமதப்படுத்தவோ முடியாது. நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த வலிகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் மௌனமாக பார்த்து கொண்டுதான் இருந்தது. நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீங்கள் பல இரவுகள் தூக்கமில்லாமல் தவித்திருக்கிறீர்கள். என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே பலமுறை குமுறியிருக்கிறீர்கள். ஆனால் அந்த வலிகள் எதுவும் வீணாகவில்லை. அவை ஒவ்வொன்றும் உங்களை ஒரு வலிமையான, முதிர்ச்சியான, அன்பான மனிதராக செதுக்குவதற்காக பிரபஞ்சம் கொடுத்த பயிற்சிகள் மட்டுமே. தங்கம் நெருப்பில் சுடப்படும்போதுதான் அது தூய்மையான அணிகலனாக மாறுகிறது. அதேபோல நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உங்களை வரவிருக்கும் மாபெரும் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவராக மாற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்டன. இப்போது அந்த பயிற்சி காலம் முடிவடைந்துவிட்டது. இனி நீங்கள் அனுபவிக்கப் போவது பரிபூரணமான ஆனந்தத்தை மட்டுமே. இன்றைய தினத்திலிருந்து உங்களை சுற்றியுள்ள அதிர்வலைகள் முற்றிலும் மாறத் தொடங்கியுள்ளன. இதுவரை உங்கள் பாதைகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் கண்ணுக்குத் தெரியாத மாபெரும் சக்தியால் விளக்கப்பட்டு வருகின்றன. உங்கள் மனதிற்குள் இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இப்போது பல மடங்கு சக்தியுடன் பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கின்றன. அதற்கான பலன்கள் பன்மடங்காக பெருகி உங்களை நோக்கியே திரும்ப வரப்போகின்றன. உங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் இருப்பதை நீங்கள் மிக விரைவில் உணரப்போகிறீர்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள், உங்களை நிராகரித்தவர்கள் அனைவரும் உங்கள் உண்மையான மதிப்பை உணர்ந்து உங்களை தேடி வரும் தருணம் இது. உங்கள் மனதை இப்போது முற்றிலும் அமைதிப்படுத்துங்கள். உங்களை சுற்றி ஒரு பிரகாசமான வெண்மையான ஒளிவட்டம் சூழ்ந்திருப்பதாக முழுமையாக நம்புங்கள். அந்த ஒளி உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி உங்கள் கவலைகள், பயங்கள், சந்தேகங்கள் அனைத்தையும் வேரோடு அழித்து உங்களுக்கு எல்லையில்லாத அமைதியையும் தைரியத்தையும் தருகிறது. நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தனியாக இல்லை. இந்த பிரபஞ்சமே ஒரு தாயைப் போல உங்களை தன் கரங்களில் ஏந்திச் செல்ல தயாராகிவிட்டது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு 100 மடங்கு அதிகமான பரிசுகளை அள்ளிக் கொடுக்க பிரபஞ்சம் காத்திருக்கிறது. அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ள உங்கள் இதயத்தின் கதவுகளை முழுமையாக திறந்து வையுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கவிருக்கும் அந்த புதிய நல்ல செய்திகள் என்னவாக இருக்கும்? அவை எந்தெந்த வடிவங்களில் உங்களை வந்தடையும்? அந்த அற்புதங்களை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆழமான விளக்கங்களும், உங்களுக்காக பிரபஞ்சம் தயார் செய்து வைத்துள்ள மாபெரும் பரிசுகளின் இரகசியங்களும் இப்பொழுது காணலாம். வாருங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து வைத்திருக்கும் அந்த மாபெரும் பரிசுகள் நீங்கள் சற்றும் எதிர்பாராத திசைகளிலிருந்து உங்களை வந்து சேரப்போகின்றன. இது நாள் வரை எந்த கதவுகள் உங்கள் முன்னே இரும்பு தாழ்பாள் கொண்டு அடைக்கப்பட்டனவோ அதே கதவுகள் இப்போது உங்களுக்காக அகல திறக்கப்பட உள்ளன. உங்கள் வாழ்வாதாரம், உழைப்பு, குடும்ப உறவுகள் என அனைத்து நிலைகளிலும் ஒரு மாபெரும் எழுச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள். பல நாட்களாக, பல மாதங்களாக தடைப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான செயல் எந்தவிதமான சிறு தடையுமின்றி மளமளவென்று இனிதே நிறைவேறப் போகும் அந்த இனிய செய்தியை நீங்கள் மிக விரைவில் கேட்பீர்கள். உங்கள் காதுகளில் வந்து விழப்போகும் அந்த செய்தி நீங்கள் இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் ஒட்டுமொத்தமாக ஒரே நொடியில் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப் போகிறது. பொருளாதார நெருக்கடிகளாலும் வீண் செலவுகளாலும் நீங்கள் இழந்த நிம்மதியை இந்த பேரண்டம் மீண்டும் உங்களுக்கு திருப்பித் தரப்போகிறது. செல்வம் என்பது வெறுமனே சேமித்து வைக்கும் பொருள் அல்ல. அது தடையின்றி பாயும் ஒரு வற்றாத நதி. அந்த நதியின் ஓட்டம் இப்போது உங்கள் இல்லத்தை நோக்கி முழுமையாக திருப்பப்பட்டுள்ளது. பற்றாக்குறை, ஏழ்மை, இயலாமை என்ற வார்த்தைகளுக்கே இனி உங்கள் எதிர்காலத்தில் எந்த இடமும் இல்லை.
செல்வச் செழிப்பும் அளவற்ற மன நிறைவும் உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நிரம்பி வழியப் போகிறது. உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்கள் உங்களின் இந்த மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு வியந்து நிற்பார்கள். எவர் ஒருவர் உங்கள் கஷ்டகாலத்தில் உங்களை கைவிட்டாரோ அவரே உங்களின் இந்த அசுர வளர்ச்சியைக் கண்டு உங்களை தேடி வருவார். ஆனால் உங்கள் மனம் இப்போது எந்த பெருமையோ அல்லது கோபமோ இன்றி பேர் அமைதியுடன் இவை அனைத்தையும் ஒரு சாட்சியாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் பக்குவத்தை அடைந்துவிடும். உங்கள் உடல் மற்றும் மன நலத்திலும் ஒரு மாபெரும் மாயாஜாலம் நிகழப்போகிறது. இத்தனை காலமும் நீங்கள் அனுபவித்த ஆழமான மன அழுத்தங்கள், சோர்வுகள், தேவையில்லாத குழப்பங்கள் யாவும் கதிரவனைக் கண்ட பனித்துளி போல் முற்றிலுமாக மறையத் தொடங்கும். உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் புதிய உயிர் சக்தி பாய்வதை நீங்கள் ஆழமாக உணர்வீர்கள். ஒவ்வொரு நாள் காலையில் கண் விழிக்கும் போதும் ஒரு இனம் புரியாத உத்வேகமும் அளப்பரிய புத்துணர்ச்சியும் உங்களை முழுமையாக ஆட்கொள்ளும். இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் உங்களோடு நேரடியாக பேசுவதைப் போல நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். உங்களை தழுவிச் செல்லும் காற்று, பூக்கும் மலர்கள், அதிகாலை பறவைகளின் ஒலிகள் என உங்களைச் சுற்றியுள்ள அனைத்தும் பிரபஞ்சத்தின் வாழ்த்துச் செய்திகளாகவே உங்கள் செவிகளில் இனிமையாக ஒலிக்கும். இது வெறும் வார்த்தை ஜாலமோ அல்லது கற்பனையோ அல்ல. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் நிதர்சனமான உண்மை. இது உங்கள் பொற்காலத்திற்காக பிரபஞ்சத்தால் எழுதப்பட்ட புதிய விதி. உங்களை நோக்கி அலை அலையாக வந்து கொண்டிருக்கும் இந்த அளப்பரிய அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் எந்தவித தடங்களுமின்றி முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனதை இப்போது எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பதும், இந்த பேரண்டத்தோடு நீங்கள் எப்படி தொடர்ந்து ரகசியமாக உரையாட வேண்டும் என்ற சூட்சுமமும் காணலாம். வாருங்கள். பிரபஞ்சத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அளப்பரிய நன்மைகளையும் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முதலில் உங்கள் மனக்கதவுகளை நீங்கள் எப்படி திறந்து வைக்க வேண்டும் என்ற சூட்சுமத்தை இப்போது ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் எண்ணங்களே இந்த உலகத்தை ஈர்க்கும் மாபெரும் சக்தி. இதுவரை உங்களை சுற்றி நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளை நினைத்து நினைத்து நீங்கள் வளர்த்து வந்த கவலைகளை இன்றுடன் முழுமையாக உங்கள் நெஞ்சிலிருந்து தூக்கி எறியுங்கள். ஒரு பாத்திரம் காலியாக இருந்தால் மட்டுமே அதில் தூய்மையான அமுதத்தை நிரப்ப முடியும். அதுபோல உங்கள் மனதில் இத்தனை நாட்களாக தேங்கி கிடக்கும் பழைய கசப்புகள், தோல்வி பற்றிய பயங்கள், மற்றவர்கள் செய்த துரோகங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக அகற்றிவிடுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை உங்கள் மனதார மன்னித்து அவர்கள் மீதான கோபத்தை விட்டுவிடுங்கள். அவர்கள் உங்களை வீழ்த்தவில்லை, மாறாக இந்த உலகத்தின் உண்மையான முகத்தை உங்களுக்கு புரிய வைத்து உங்களை இன்னும் வலிமையாக்கியிருக்கிறார்கள் என்று எண்ணுங்கள். அந்த பக்குவத்தோடு அந்த பழைய நினைவுகளை கடந்து வாருங்கள். நீங்கள் இந்த பேரண்டத்தோடு பேசும் மொழி ஒளிகளாலோ வார்த்தைகளாலோ ஆனது அல்ல. அது உங்களின் தூய்மையான உணர்வுகளால் ஆனது. நீங்கள் எப்படி ஆழமாக உணர்கிறீர்களோ அதையே பிரபஞ்சம் எதிரொலியாக உங்களுக்கு திரும்ப தரும். இதுதான் பிரபஞ்சத்தின் மாறாத விதி. ஆகவே இனி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு வெற்றியாளராக உங்களை நீங்களே உணருங்கள். உங்களுக்கு எது தேவையோ, எந்த நல்ல செய்தி உங்கள் செவிகளில் விழ வேண்டும் என்று இத்தனை காலமாக தவித்தீர்களோ அது ஏற்கனவே உங்கள் கைகளில் கிடைத்துவிட்டது போன்ற முழுமையான திருப்தியுடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் வாழுங்கள். நீங்கள் விரும்பும் அந்த உன்னதமான சந்தோஷமான வாழ்க்கை உங்கள் கண்முன்னே நடப்பதாக ஒவ்வொரு நொடியும் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் மனதில் தோன்றும் அந்த சித்திரம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக அது நிஜமாக மாறும். நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு ஆனந்த கண்ணீரும், நீங்கள் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு நிம்மதியான பெருமூச்சும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசையை தூண்டி உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் மந்திர சாவிகளாக செயல்படுகின்றன. நன்றி உணர்வு என்பது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசிய ஆயுதம். ஒவ்வொரு நாள் காலையில் விழித்தெழும்போதும் நீங்கள் சுவாசிக்கும் காற்றுக்கு, உங்களை தாங்கும் இந்த பூமிக்கு, உங்கள் கண்களுக்கு புலப்படும் ஒளியின் கீற்றுக்கு, உங்களுக்கு இதுவரை கிடைத்துள்ள ஒவ்வொரு சிறிய நன்மைகளுக்கும் ஆழமான நன்றியை தெரிவியுங்கள். உங்களிடம் இல்லாததை எண்ணி வருந்துவதை விட்டுவிட்டு இருப்பதை எண்ணி மகிழத் தொடங்குங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மனதார நன்றி கூறுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்வதற்கான பல அற்புதமான சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் மழையாக பொழியும். உங்கள் மூச்சுக்காற்றில் தூய்மையான எண்ணங்கள் கலந்திருக்க வேண்டும். உங்கள் பார்வையில் ஒரு புதிய பிரகாசம் தெரிய வேண்டும். உங்கள் நடையில் ஒரு அசையாத தன்னம்பிக்கை மிளிர வேண்டும். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த படைப்பு, அதனுடைய செல்லப்பிள்ளை என்பதை ஒவ்வொரு அணுவிலும் உணர்ந்து செயல்படத் தொடங்குங்கள்.
இப்படி உங்கள் மனதை முழுமையாக தூய்மைப்படுத்தி உங்களை நீங்களே ஆழமாக நேசிக்கத் தொடங்கும் இந்த தருணத்திலிருந்து பிரபஞ்சம் உங்களுக்கு நேரடியாக சில ரகசிய குறியீடுகளை, சில குறிப்பிட்ட நல்ல நிமித்தங்களை வழிகாட்டியாக அனுப்பத் தொடங்கும். உங்கள் கண்களுக்கு மட்டுமே தென்படும் அந்த அடையாளங்கள் என்னென்ன, உங்களுக்கு வரப்போகும் அந்த நல்ல செய்திகள் எந்தெந்த வடிவங்களில் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன, அவற்றை நீங்கள் எப்படி கண்டறிந்து முழுமையாக உங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான மிக தெளிவான விளக்கங்களை காணலாம் வாருங்கள். பிரபஞ்சத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் தடையின்றி பெறுவதற்கான மனநிலையை நீங்கள் அடைந்துவிட்ட இந்த தருணத்தில் பேரண்டம் உங்களுடன் பேசும் ரகசிய மொழியை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். பிரபஞ்சம் ஒருபோதும் கூச்சலிட்டு தன்னிடம் உள்ளதை வழங்குவதில்லை. அது மெல்லிய தென்றலைப் போல, பூக்களின் இதழ்கள் சத்தமின்றி விரிவதைப் போல மிக அமைதியாக தன் ஆசீர்வாதங்களை உங்கள் மீது பொழிகிறது. நீங்கள் பக்குவப்பட்ட மனதுடன் விழிப்புணர்வாக இருக்கும்போது உங்கள் அன்றாட வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் பிரபஞ்சத்தின் ஆழமான செய்தியை நீங்கள் வாசிக்க முடியும். தற்செயலாக நடப்பதாக நீங்கள் இதுவரை நினைத்துக் கொண்டிருந்த எந்த ஒரு காரியமும் இனி தற்செயலானது அல்ல. உங்கள் பாதைகளில் நீங்கள் காணும் அழகிய மலர்கள், உங்கள் தலைக்கு மேல் சுதந்திரமாக வட்டமிடும் பறவைகள், எதிர்பாராத நேரத்தில் உங்களை தழுவிச் செல்லும் இனிமையான நறுமணம், இவை அனைத்துமே நான் உன்னோடுதான் இருக்கிறேன், உன் வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டுவிட்டன என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்லும் அசைக்க முடியாத உறுதிமொழிகளாகும். நீங்கள் எப்போதோ துளைத்துவிட்ட அல்லது முற்றிலுமாக மறந்துவிட்ட ஒரு சிறு பொருள் திடீரென்று எந்த எதிர்பார்ப்புமின்றி உங்கள் கண்ணில் படும். அது உங்கள் கடந்த காலத்தின் மிக இனிமையான, சந்தோஷமான நினைவுகளை உங்கள் நெஞ்சில் மீண்டும் துளிர்க்கச் செய்யும். இது உங்கள் வாழ்வில் இனிமேல் நிரந்தரமாக தங்கப்போகும் அந்த மாபெரும் வசந்த காலத்தின் முதல் அறிகுறியாகும். எந்த தொடர்புமில்லாத, முன்பின் அறிமுகமே இல்லாத மனிதர்களின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும். நீங்கள் மிகவும் குழப்பத்தில் இருக்கும் ஒரு வேளையில் எங்கிருந்தோ உங்கள் செவிகளில் விழும் ஒரு வார்த்தை, ஒரு ஆழமான பாடல் வரி அல்லது ஒரு சிறு வாக்கியம் உங்கள் அத்தனை குழப்பங்களுக்கும் விடையாகவும் உங்கள் வேதனைகளுக்கான மருந்தாகவும் அமையும். இயற்கையின் அத்தனை சக்திகளும் உங்களுக்காக மட்டுமே ஒன்றிணைந்து செயல்படத் தொடங்கிவிட்டன என்பதற்கான ஆணித்தரமான சாட்சிகள் இவை. இந்த அறிகுறிகளை நீங்கள் காணும்போது எந்தவிதமான சந்தேகமுமின்றி உங்கள் மனதிற்குள் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அந்த பேரண்டத்திற்கு உங்களின் முழுமையான நன்றியை தெரிவியுங்கள். உங்கள் உடல் அளவிலும் ஆழ்மனதிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் இப்போது நிகழத் தொடங்கும். உங்கள் உடல் எடையற்று போனது போன்று ஒரு இலகுவான தன்மையை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். உங்கள் தோள்களில் இத்தனை காலமாக சுமந்து கொண்டிருந்த கண்ணுக்கு தெரியாத பெரும் பாரம் ஒன்று திடீரென இறக்கி வைக்கப்பட்டது போல ஒரு ஆழமான நிம்மதி உங்கள் நெஞ்சமெல்லாம் பரவி நிலைபெறும். உங்கள் தூக்கத்திலும் கனவுகளிலும் கூட பிரபஞ்சம் உங்களோடு உரையாடும். இதுவரை உங்களை அச்சுறுத்திய அல்லது குழப்பிய கனவுகள் முற்றிலும் மறைந்து மிக தெளிவான, வண்ணமயமான மற்றும் எல்லையற்ற அமைதி தரும் கனவுகள் தோன்றும். அந்த கனவுகளில் நீங்கள் ஒரு உயர்ந்த மலையின் உச்சியில் கம்பீரமாக நிற்பதைப் போலவோ அல்லது தடையின்றி வானில் பறப்பதைப் போலவோ, தூய்மையாக பாயும் ஒரு பெரிய நதியை காண்பதைப் போலவோ நீங்கள் உணர்வீர்கள். இவை வெறும் கற்பனைகள் அல்ல, உங்களின் தூய்மையான ஆழ்மனம் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சக்தியோடு இரண்டர கலப்பதின் நேரடி வெளிப்பாடுகளாகும். விழித்திருக்கும் நேரங்களிலும் உங்களின் உள்ளுணர்வு இதுவரை இல்லாத அளவுக்கு மிக துல்லியமாக வேலை செய்யத் தொடங்கும். நீங்கள் ஒருவரை பற்றி நினைக்கும் மறுகணமே அவரிடமிருந்து உங்களுக்கு தகவல் வரும். நீங்கள் ஒரு செயலை செய்ய நினைக்கும் போதே அதற்கான சரியான பாதைகள் எந்த தடையுமின்றி உங்கள் கண்முன்னே தானாகவே அகலத் திறக்கப்படும். இந்த ஆழமான இணை நிகழ்வுகள் அனைத்தும் உங்கள் பிரபஞ்சத்தின் மையப்புள்ளியோடு எவ்வளவு நெருக்கமாக இணைந்துள்ளீர்கள் என்பதை காட்டும் கால கண்ணாடிகளாகும். இத்தனை காலமாக எப்போது விடிவு காலம் பிறக்கும் என்று நீங்கள் காத்து கிடந்து கேட்ட அந்த நற்செய்தி இப்போது உங்கள் வாசற்படியில் வந்து நின்று கதவை தட்டிக் கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக உள்ளே அனுமதிக்க நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த செய்தி உங்களை வந்தடையும் போது அது உங்கள் வாழ்வின் ஒட்டுமொத்த திசையையும் மாற்றி அமைக்கும் ஒரு மாபெரும் ஒளி விளக்காக இருக்கும்.
அந்த மாபெரும் இறுதி வெற்றி எப்படி சாத்தியமாகப் போகிறது? பிரபஞ்சம் வழங்கும் இந்த அளப்பரிய பரிசினை பெற்றுக்கொண்டு உங்கள் எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் ஒரு சக்கரவர்த்தியைப் போல எந்தவிதமான குறைகளுமின்றி முழுமையான அதிகாரத்துடனும் பேரானந்தத்துடனும் வாழப்போகிறீர்கள். அதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு இடும் அந்த இறுதி ஆணை என்ன என்பது பற்றிய முழுமையான தரிசனமும் உங்கள் வாழ்வை முழுமையடையச் செய்யும் அந்த நிறைவான செய்தியும் காணலாம். அன்பான ஆத்மாவே, உங்கள் நெடிய பயணத்தின் மிக உன்னதமான இனிமையான இறுதி இலக்கை நீங்கள் இப்போது அடைந்து விட்டீர்கள். இத்தனை காலங்களாக உங்கள் கண்ணீராலும் பெருமூச்சுகளாலும் நெஞ்சம் துடிக்கும் எதிர்பார்ப்புகளாலும் நெய்யப்பட்ட உங்கள் கனவுகளின் சாம்ராஜ்யம் இதோ உங்கள் கண்முன்னே முழுமையாக எழுந்து நிற்கிறது. இது உங்கள் வாழ்வின் பொற்காலம் தொடங்கும் வினாடி. இதுவரை உங்களை சூழ்ந்திருந்த இருள் முழுவதும் முற்றிலுமாக விலகி கோடிக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதித்தது போன்ற ஒரு மாபெரும் ஒளியும் அளப்பரிய ஆற்றலும் உங்கள் வாழ்வை இப்போது முழுமையாக ஆட்கொண்டுள்ளது. இனி உங்கள் காதுகளில் விழப்போகும் அத்தனை செய்திகளும் உங்கள் வெற்றியைப் பற்றியும் உங்களின் எல்லையற்ற மகிழ்ச்சியைப் பற்றியும் மட்டுமே இருக்கும். தோல்வி, ஏமாற்றம், கண்ணீர், காத்திருப்பு என்ற வார்த்தைகளுக்கே இனி உங்கள் எதிர்கால அகராதியில் எந்த இடமும் இல்லை. இந்த பேரண்டம் தன் இரு கரங்களையும் அகல விரித்து உங்களை ஆறத் தழுவி உங்களின் அத்தனை நியாயமான ஆசைகளையும் முழுமையாக நிறைவேற்றித் தர சங்கல்பம் செய்துவிட்டது. இந்த நொடி முதல் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் காலடி படும் இடமெல்லாம் உங்களுக்கான வெற்றி வாகை சூடப்படும். ஒரு காலத்தில் உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள், உங்களை நிராகரித்து ஒதுக்கியவர்கள், உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவரும் இப்போது உங்களின் இந்த மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு மலைத்து நிற்கப் போகிறார்கள். உங்களை தேடி வந்து உங்கள் நட்பிற்காகவும் உங்கள் அன்பிற்காகவும் அவர்கள் ஏங்கும் காலம் இது. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவுகள் அனைத்தும் தங்கள் தவற்றை உணர்ந்து உங்கள் வாசற்படியில் வந்து நிற்கும். ஆனால் உங்கள் மனம் இப்போது எந்த பழிவாங்கும் எண்ணமுமின்றி எல்லோரையும் அரவணைக்கும் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியின் பக்குவத்தை அடைந்துவிடும். ஆம், நீங்கள் இனி உங்கள் வாழ்வின் சக்கரவர்த்தியாக, முடிசூடா மன்னராக கம்பீரமாக வலம் வரப்போகிறீர்கள். குறைவற்ற செல்வம், சீரான உடல்நலம், அசைக்க முடியாத மன அமைதி, சுற்றத்தாரின் தூய்மையான அன்பு என ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மாபெரும் பரிசாக எந்தவித குறையுமின்றி தடையின்றி வழங்கத் தொடங்கிவிட்டது. உங்கள் வீட்டின் ஒவ்வொரு திசையிலிருந்தும் மங்களகரமான ஒலிகளும் ஆனந்த கூச்சல்களும் மட்டுமே இனி எதிரொலிக்கும். உங்களின் ஒவ்வொரு நாளும் ஒரு மாபெரும் திருவிழாவாக, கொண்டாட்டமாக மாறப்போகிறது. இந்த அளப்பரிய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த ஆழமான நன்றி உணர்வை மட்டும் ஒருபோதும் குறைந்துவிட அனுமதிக்காதீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் பொக்கிஷங்களை உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அன்பிற்காக ஏங்குபவர்களுக்கும் உங்களால் முடிந்த அளவு பகிர்ந்தளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஒளியாக, வழிகாட்டியாக மாறுகிறீர்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்குள் வற்றாத ஜீவநதியாக பாய்ந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கும் இந்த பேரண்டத்திற்கும் இடையே இப்போது ஒரு பிரிக்க முடியாத மிக ஆழமான புனிதமான பந்தம் உருவாகிவிட்டது. நீங்கள் வாய்விட்டு துயரங்களை கூறாமலேயே உங்கள் உள்ளுணர்வின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றும் ஒரு தாயின் பேரன்புடன் இந்த பிரபஞ்சம் உங்களை இனி கவனித்துக் கொள்ளும். நீங்கள் எதற்கும் கலங்க தேவையில்லை. நீங்கள் ஒருபோதும் தனித்து விடப்படவில்லை. மாபெரும் அண்ட சராசரங்களின் ஒட்டுமொட்ட நல்வாழ்த்துக்களும் பாதுகாப்பும் உங்களை சுற்றி கவசமாக நின்று காத்து கொண்டிருக்கின்றன. இது உங்கள் வாழ்வின் புதிய அத்தியாயம். இதில் நீங்களே முதன்மையானவர், நீங்களே அனைத்தையும் ஆளும் அரசன். பழைய கவலைகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த நொடியை முழுமையான ஆனந்தத்துடன் கொண்டாடத் தொடங்குங்கள். இது உங்களுக்காக பிரபஞ்சமிடும் அறுதியான ஆணை. இது யாராலும் மீற முடியாத, மாற்ற முடியாத மாபெரும் சத்தியம். பிரபஞ்சத்திடம் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் நேரம். இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த அற்புத செய்தியையும் நீங்கள் முழுமையாக உள்வாங்கி உங்கள் வசமாக்கிக் கொண்டீர்கள் என்பதற்கான சாட்சியாக உங்களின் ஆழமான உணர்வுகளை கீழே கருத்துகளாக பதிவு செய்யுங்கள். நான் பிரபஞ்சத்தின் அளப்பரிய செல்வங்களையும் நன்மைகளையும் மாபெரும் வெற்றிகளையும் முழுமையாக என் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். என்னை காக்கும் இந்த பேரண்டத்திற்கு எனது கோடானு கோடி நன்றிகள் என்று உங்களின் உறுதியான குரலை எழுத்துகளாக பதிவு செய்யுங்கள். நீங்கள் பதிவிடும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பேரண்டத்தில் பலவாக எதிரொலித்து உங்கள் வெற்றியை மேலும் பன்மடங்கு பலப்படுத்தும்.
உங்கள் மகிழ்ச்சியான உணர்வுகளையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் மற்றவர்களுடன் கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த பகிர்வு உங்கள் வாழ்வின் மாபெரும் வசந்த காலத்தின் நிரந்தர முத்திரையாக என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். இதை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். முதல் முறை கேட்டதை விட இந்த முறை இன்னும் ஆழமாக உணர்வீர்கள். அன்பான ஆத்மாவே, இந்த நொடி நீங்கள் இதை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது எந்த வகையிலும் தற்செயலாக நடந்தது அல்ல. இது திட்டமிட்டு உங்களை நோக்கி அனுப்பப்பட்ட மாபெரும் பேரண்டத்தின் அழைப்பு. உங்களின் நீண்டநாள் வேண்டுதல்களுக்கும் நீங்கள் தனிமையில் சிந்திய கண்ணீருக்கும் உங்களுக்குள் இருக்கும் ஆழமான ஏக்கங்களுக்கும் பிரபஞ்சம் நேரடியாக அளிக்கும் முதல் பதில் இதுதான். இந்த செய்தியை முழுமையாக உள்வாங்கும் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமையப் போகிறது. நீங்கள் இவ்வளவு காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த அந்த அளப்பெரிய சந்தோஷமும் நல்ல செய்திகளும் உங்கள் செவிகளை வந்தடையும் நேரம் கனிந்துவிட்டது. இது பிரபஞ்சத்தின் ஆணை. இதை யாராலும் தடுக்கவோ தாமதப்படுத்தவோ முடியாது. நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த வலிகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் மௌனமாக பார்த்து கொண்டுதான் இருந்தது. நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீங்கள் பல இரவுகள் தூக்கமில்லாமல் தவித்திருக்கிறீர்கள். என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே பலமுறை குமுறியிருக்கிறீர்கள். ஆனால் அந்த வலிகள் எதுவும் வீணாகவில்லை. அவை ஒவ்வொன்றும் உங்களை ஒரு வலிமையான, முதிர்ச்சியான, அன்பான மனிதராக செதுக்குவதற்காக பிரபஞ்சம் கொடுத்த பயிற்சிகள் மட்டுமே. தங்கம் நெருப்பில் சுடப்படும்போதுதான் அது தூய்மையான அணிகலனாக மாறுகிறது. அதேபோல நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உங்களை வரவிருக்கும் மாபெரும் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவராக மாற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்டன. இப்போது அந்த பயிற்சி காலம் முடிவடைந்துவிட்டது. இனி நீங்கள் அனுபவிக்கப் போவது பரிபூரணமான ஆனந்தத்தை மட்டுமே. இன்றைய தினத்திலிருந்து உங்களை சுற்றியுள்ள அதிர்வலைகள் முற்றிலும் மாறத் தொடங்கியுள்ளன. இதுவரை உங்கள் பாதைகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் கண்ணுக்குத் தெரியாத மாபெரும் சக்தியால் விளக்கப்பட்டு வருகின்றன. உங்கள் மனதிற்குள் இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இப்போது பல மடங்கு சக்தியுடன் பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கின்றன. அதற்கான பலன்கள் பன்மடங்காக பெருகி உங்களை நோக்கியே திரும்ப வரப்போகின்றன. உங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் இருப்பதை நீங்கள் மிக விரைவில் உணரப்போகிறீர்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள், உங்களை நிராகரித்தவர்கள் அனைவரும் உங்கள் உண்மையான மதிப்பை உணர்ந்து உங்களை தேடி வரும் தருணம் இது. உங்கள் மனதை இப்போது முற்றிலும் அமைதிப்படுத்துங்கள். உங்களை சுற்றி ஒரு பிரகாசமான வெண்மையான ஒளிவட்டம் சூழ்ந்திருப்பதாக முழுமையாக நம்புங்கள். அந்த ஒளி உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி உங்கள் கவலைகள், பயங்கள், சந்தேகங்கள் அனைத்தையும் வேரோடு அழித்து உங்களுக்கு எல்லையில்லாத அமைதியையும் தைரியத்தையும் தருகிறது. நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் தனியாக இல்லை. இந்த பிரபஞ்சமே ஒரு தாயைப் போல உங்களை தன் கரங்களில் ஏந்திச் செல்ல தயாராகிவிட்டது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு 100 மடங்கு அதிகமான பரிசுகளை அள்ளிக் கொடுக்க பிரபஞ்சம் காத்திருக்கிறது. அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ள உங்கள் இதயத்தின் கதவுகளை முழுமையாக திறந்து வையுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கவிருக்கும் அந்த புதிய நல்ல செய்திகள் என்னவாக இருக்கும், அவை எந்தெந்த வடிவங்களில் உங்களை வந்தடையும், அந்த அற்புதங்களை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆழமான விளக்கங்களும் உங்களுக்காக பிரபஞ்சம் தயார் செய்து வைத்துள்ள மாபெரும் பரிசுகளின் ரகசியங்களும் இப்பொழுது காணலாம் வாருங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து வைத்திருக்கும் அந்த மாபெரும் பரிசுகள் நீங்கள் சற்றும் எதிர்பாராத திசைகளிலிருந்து உங்களை வந்து சேரப்போகின்றன. இது நாள் வரை எந்த கதவுகள் உங்கள் முன்னே இரும்பு தாழ்பாள் கொண்டு அடைக்கப்பட்டனவோ அதே கதவுகள் இப்போது உங்களுக்காக அகல திறக்கப்பட உள்ளன. உங்கள் வாழ்வாதாரம், உழைப்பு, குடும்ப உறவுகள் என அனைத்து நிலைகளிலும் ஒரு மாபெரும் எழுச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள். பல நாட்களாக, பல மாதங்களாக தடைப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான செயல் எந்தவிதமான சிறு தடையுமின்றி மளமளவென்று இனிதே நிறைவேறப் போகும் அந்த இனிய செய்தியை நீங்கள் மிக விரைவில் கேட்பீர்கள். உங்கள் காதுகளில் வந்து விழப்போகும் அந்த செய்தி நீங்கள் இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் ஒட்டுமொத்தமாக ஒரே நொடியில் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப் போகிறது.
பொருளாதார நெருக்கடிகளாலும் வீண் செலவுகளாலும் நீங்கள் இழந்த நிம்மதியை இந்த பேரண்டம் மீண்டும் உங்களுக்கு திருப்பித் தரப்போகிறது. செல்வம் என்பது வெறுமனே சேமித்து வைக்கும் பொருள் அல்ல. அது தடையின்றி பாயும் ஒரு வற்றாத நதி. அந்த நதியின் ஓட்டம் இப்போது உங்கள் இல்லத்தை நோக்கி முழுமையாக திருப்பப்பட்டுள்ளது. பற்றாக்குறை, ஏழ்மை, இயலாமை என்ற வார்த்தைகளுக்கே இனி உங்கள் எதிர்காலத்தில் எந்த இடமும் இல்லை. செல்வச் செழிப்பும் அளவற்ற மன நிறைவும் உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நிரம்பி வழியப் போகிறது. உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்கள் உங்களின் இந்த மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு வியந்து நிற்பார்கள். எவர் ஒருவர் உங்கள் கஷ்டகாலத்தில் உங்களை கைவிட்டாரோ அவரே உங்களின் இந்த அசுர வளர்ச்சியைக் கண்டு உங்களை தேடி வருவார். ஆனால் உங்கள் மனம் இப்போது எந்த பெருமையோ அல்லது கோபமோ இன்றி பேர் அமைதியுடன் இவை அனைத்தையும் ஒரு சாட்சியாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் பக்குவத்தை அடைந்துவிடும். உங்கள் உடல் மற்றும் மன நலத்திலும் ஒரு மாபெரும் மாயாஜாலம் நிகழப்போகிறது. இத்தனை காலமும் நீங்கள் அனுபவித்த ஆழமான மன அழுத்தங்கள், சோர்வுகள், தேவையில்லாத குழப்பங்கள் யாவும் கதிரவனைக் கண்ட பனித்துளி போல் முற்றிலுமாக மறையத் தொடங்கும். உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் புதிய உயிர் சக்தி பாய்வதை நீங்கள் ஆழமாக உணர்வீர்கள். ஒவ்வொரு நாள் காலையில் கண் விழிக்கும் போதும் ஒரு இனம் புரியாத உத்வேகமும் அளப்பரிய புத்துணர்ச்சியும் உங்களை முழுமையாக ஆட்கொள்ளும். இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் உங்களோடு நேரடியாக பேசுவதைப் போல நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். உங்களை தழுவிச் செல்லும் காற்று, பூக்கும் மலர்கள், அதிகாலை பறவைகளின் ஒலிகள் என உங்களைச் சுற்றியுள்ள அனைத்தும் பிரபஞ்சத்தின் வாழ்த்துச் செய்திகளாகவே உங்கள் செவிகளில் இனிமையாக ஒலிக்கும். இது வெறும் வார்த்தை ஜாலமோ அல்லது கற்பனையோ அல்ல. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் நிதர்சனமான உண்மை. இது உங்கள் பொற்காலத்திற்காக பிரபஞ்சத்தால் எழுதப்பட்ட புதிய விதி. உங்களை நோக்கி அலை அலையாக வந்து கொண்டிருக்கும் இந்த அளப்பரிய அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் எந்தவித தடங்களுமின்றி முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனதை இப்போது எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பதும், இந்த பேரண்டத்தோடு நீங்கள் எப்படி தொடர்ந்து ரகசியமாக உரையாட வேண்டும் என்ற சூட்சுமமும் காணலாம். வாருங்கள். பிரபஞ்சத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அளப்பரிய நன்மைகளையும் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள முதலில் உங்கள் மனக்கதவுகளை நீங்கள் எப்படி திறந்து வைக்க வேண்டும் என்ற சூட்சுமத்தை இப்போது ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் எண்ணங்களே இந்த உலகத்தை ஈர்க்கும் மாபெரும் சக்தி. இதுவரை உங்களை சுற்றி நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளை நினைத்து நினைத்து நீங்கள் வளர்த்து வந்த கவலைகளை இன்றுடன் முழுமையாக உங்கள் நெஞ்சிலிருந்து தூக்கி எறியுங்கள். ஒரு பாத்திரம் காலியாக இருந்தால் மட்டுமே அதில் தூய்மையான அமுதத்தை நிரப்ப முடியும். அதுபோல உங்கள் மனதில் இத்தனை நாட்களாக தேங்கி கிடக்கும் பழைய கசப்புகள், தோல்வி பற்றிய பயங்கள், மற்றவர்கள் செய்த துரோகங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக அகற்றிவிடுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை உங்கள் மனதார மன்னித்து அவர்கள் மீதான கோபத்தை விட்டுவிடுங்கள். அவர்கள் உங்களை வீழ்த்தவில்லை, மாறாக இந்த உலகத்தின் உண்மையான முகத்தை உங்களுக்கு புரிய வைத்து உங்களை இன்னும் வலிமையாக்கியிருக்கிறார்கள் என்று எண்ணுங்கள். அந்த பக்குவத்தோடு அந்த பழைய நினைவுகளை கடந்து வாருங்கள். நீங்கள் இந்த பேரண்டத்தோடு பேசும் மொழி ஒளிகளாலோ வார்த்தைகளாலோ ஆனது அல்ல. அது உங்களின் தூய்மையான உணர்வுகளால் ஆனது. நீங்கள் எப்படி ஆழமாக உணர்கிறீர்களோ அதையே பிரபஞ்சம் எதிரொலியாக உங்களுக்கு திரும்பத் தரும். இதுதான் பிரபஞ்சத்தின் மாறாத விதி. ஆகவே இனி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு வெற்றியாளராக உங்களை நீங்களே உணருங்கள். உங்களுக்கு எது தேவையோ, எந்த நல்ல செய்தி உங்கள் செவிகளில் விழ வேண்டும் என்று இத்தனை காலமாக தவித்தீர்களோ அது ஏற்கனவே உங்கள் கைகளில் கிடைத்துவிட்டது போன்ற முழுமையான திருப்தியுடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் வாழுங்கள். நீங்கள் விரும்பும் அந்த உன்னதமான சந்தோஷமான வாழ்க்கை உங்கள் கண்முன்னே நடப்பதாக ஒவ்வொரு நொடியும் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் மனதில் தோன்றும் அந்த சித்திரம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக அது நிஜமாக மாறும். நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு ஆனந்த கண்ணீரும், நீங்கள் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு நிம்மதியான பெருமூச்சும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசையை தூண்டி உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் மந்திர சாவிகளாக செயல்படுகின்றன. நன்றி உணர்வு என்பது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசிய ஆயுதம். ஒவ்வொரு நாள் காலையில் விழித்தெழும்போதும் நீங்கள் சுவாசிக்கும் காற்றுக்கு, உங்களை தாங்கும் இந்த பூமிக்கு, உங்கள் கண்களுக்கு புலப்படும் ஒளியின் கீற்றுக்கு, உங்களுக்கு இதுவரை கிடைத்துள்ள ஒவ்வொரு சிறிய நன்மைகளுக்கும் ஆழமான நன்றியை தெரிவியுங்கள். உங்களிடம் இல்லாததை எண்ணி வருந்துவதை விட்டுவிட்டு இருப்பதை எண்ணி மகிழத் தொடங்குங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மனதார நன்றி கூறுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்வதற்கான பல அற்புதமான சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் மழையாக பொழியும். உங்கள் மூச்சுக்காற்றில் தூய்மையான எண்ணங்கள் கலந்திருக்க வேண்டும்.
உங்கள் பார்வையில் ஒரு புதிய பிரகாசம் தெரிய வேண்டும். உங்கள் நடையில் ஒரு அசையாத தன்னம்பிக்கை மிளிர வேண்டும். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மிகச் சிறந்த படைப்பு, அதனுடைய செல்லப்பிள்ளை என்பதை ஒவ்வொரு அணுவிலும் உணர்ந்து செயல்படத் தொடங்குங்கள். இப்படி உங்கள் மனதை முழுமையாக தூய்மைப்படுத்தி உங்களை நீங்களே ஆழமாக நேசிக்கத் தொடங்கும் இந்த தருணத்திலிருந்து பிரபஞ்சம் உங்களுக்கு நேரடியாக சில ரகசிய குறியீடுகளை, சில குறிப்பிட்ட நல்ல நிமித்தங்களை வழிகாட்டியாக அனுப்பத் தொடங்கும். உங்கள் கண்களுக்கு மட்டுமே தென்படும் அந்த அடையாளங்கள் என்னென்ன, உங்களுக்கு வரப்போகும் அந்த நல்ல செய்திகள் எந்தெந்த வடிவங்களில் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன, அவற்றை நீங்கள் எப்படி கண்டறிந்து முழுமையாக உங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான மிக தெளிவான விளக்கங்களை காணலாம் வாருங்கள். பிரபஞ்சத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் தடையின்றி பெறுவதற்கான மனநிலையை நீங்கள் அடைந்துவிட்ட இந்த தருணத்தில் பேரண்டம் உங்களுடன் பேசும் ரகசிய மொழியை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். பிரபஞ்சம் ஒருபோதும் கூச்சலிட்டு தன்னிடம் உள்ளதை வழங்குவதில்லை. அது மெல்லிய தென்றலைப் போல, பூக்களின் இதழ்கள் சத்தமின்றி விரிவதைப் போல மிக அமைதியாக தன் ஆசீர்வாதங்களை உங்கள் மீது பொழிகிறது. நீங்கள் பக்குவப்பட்ட மனதுடன் விழிப்புணர்வாக இருக்கும்போது உங்கள் அன்றாட வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் பிரபஞ்சத்தின் ஆழமான செய்தியை நீங்கள் வாசிக்க முடியும். தற்செயலாக நடப்பதாக நீங்கள் இதுவரை நினைத்துக் கொண்டிருந்த எந்த ஒரு காரியமும் இனி தற்செயலானது அல்ல. உங்கள் பாதைகளில் நீங்கள் காணும் அழகிய மலர்கள், உங்கள் தலைக்கு மேல் சுதந்திரமாக வட்டமிடும் பறவைகள், எதிர்பாராத நேரத்தில் உங்களை தழுவிச் செல்லும் இனிமையான நறுமணம், இவை அனைத்துமே நான் உன்னோடுதான் இருக்கிறேன், உன் வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டுவிட்டன என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்லும் அசைக்க முடியாத உறுதிமொழிகளாகும். நீங்கள் எப்போதோ துளைத்துவிட்ட அல்லது முற்றிலுமாக மறந்துவிட்ட ஒரு சிறு பொருள் திடீரென்று எந்த எதிர்பார்ப்புமின்றி உங்கள் கண்ணில் படும். அது உங்கள் கடந்த காலத்தின் மிக இனிமையான, சந்தோஷமான நினைவுகளை உங்கள் நெஞ்சில் மீண்டும் துளிர்க்கச் செய்யும். இது உங்கள் வாழ்வில் இனிமேல் நிரந்தரமாக தங்கப்போகும் அந்த மாபெரும் வசந்த காலத்தின் முதல் அறிகுறியாகும். எந்த தொடர்புமில்லாத, முன்பின் அறிமுகமே இல்லாத மனிதர்களின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும். நீங்கள் மிகவும் குழப்பத்தில் இருக்கும் ஒரு வேளையில் எங்கிருந்தோ உங்கள் செவிகளில் விழும் ஒரு வார்த்தை, ஒரு ஆழமான பாடல் வரி அல்லது ஒரு சிறு வாக்கியம் உங்கள் அத்தனை குழப்பங்களுக்கும் விடையாகவும் உங்கள் வேதனைகளுக்கான மருந்தாகவும் அமையும். இயற்கையின் அத்தனை சக்திகளும் உங்களுக்காக மட்டுமே ஒன்றிணைந்து செயல்படத் தொடங்கிவிட்டன என்பதற்கான ஆணித்தரமான சாட்சிகள் இவை. இந்த அறிகுறிகளை நீங்கள் காணும்போது எந்தவிதமான சந்தேகமுமின்றி உங்கள் மனதிற்குள் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அந்த பேரண்டத்திற்கு உங்களின் முழுமையான நன்றியை தெரிவியுங்கள். உங்கள் உடல் அளவிலும் ஆழ்மனதிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் இப்போது நிகழத் தொடங்கும். உங்கள் உடல் எடையற்று போனது போன்று ஒரு இலகுவான தன்மையை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். உங்கள் தோள்களில் இத்தனை காலமாக சுமந்து கொண்டிருந்த கண்ணுக்கு தெரியாத பெரும் பாரம் ஒன்று திடீரென இறக்கி வைக்கப்பட்டது போல ஒரு ஆழமான நிம்மதி உங்கள் நெஞ்சமெல்லாம் பரவி நிலைபெறும். உங்கள் தூக்கத்திலும் கனவுகளிலும் கூட பிரபஞ்சம் உங்களோடு உரையாடும். இதுவரை உங்களை அச்சுறுத்திய அல்லது குழப்பிய கனவுகள் முற்றிலும் மறைந்து மிக தெளிவான, வண்ணமயமான மற்றும் எல்லையற்ற அமைதி தரும் கனவுகள் தோன்றும். அந்த கனவுகளில் நீங்கள் ஒரு உயர்ந்த மலையின் உச்சியில் கம்பீரமாக நிற்பதைப் போலவோ அல்லது தடையின்றி வானில் பறப்பதைப் போலவோ, தூய்மையாக பாயும் ஒரு பெரிய நதியை காண்பதைப் போலவோ நீங்கள் உணர்வீர்கள். இவை வெறும் கற்பனைகள் அல்ல. உங்களின் தூய்மையான ஆழ்மனம் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சக்தியோடு இரண்டர கலப்பதின் நேரடி வெளிப்பாடுகளாகும். விழித்திருக்கும் நேரங்களிலும் உங்களின் உள்ளுணர்வு இதுவரை இல்லாத அளவுக்கு மிக துல்லியமாக வேலை செய்யத் தொடங்கும். நீங்கள் ஒருவரை பற்றி நினைக்கும் மறுகணமே அவரிடமிருந்து உங்களுக்கு தகவல் வரும். நீங்கள் ஒரு செயலை செய்ய நினைக்கும் போதே அதற்கான சரியான பாதைகள் எந்த தடையுமின்றி உங்கள் கண்முன்னே தானாகவே அகலத் திறக்கப்படும். இந்த ஆழமான இணை நிகழ்வுகள் அனைத்தும் உங்கள் பிரபஞ்சத்தின் மையப்புள்ளியோடு எவ்வளவு நெருக்கமாக இணைந்துள்ளீர்கள் என்பதை காட்டும் கால கண்ணாடிகளாகும்.
இத்தனை காலமாக எப்போது விடிவு காலம் பிறக்கும் என்று நீங்கள் காத்து கிடந்து கேட்ட அந்த நற்செய்தி இப்போது உங்கள் வாசற்படியில் வந்து நின்று கதவை தட்டிக் கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக உள்ளே அனுமதிக்க நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த செய்தி உங்களை வந்தடையும் போது அது உங்கள் வாழ்வின் ஒட்டுமொத்த திசையையும் மாற்றி அமைக்கும் ஒரு மாபெரும் ஒளி விளக்காக இருக்கும். அந்த மாபெரும் இறுதி வெற்றி எப்படி சாத்தியமாக போகிறது? பிரபஞ்சம் வழங்கும் இந்த அளப்பரிய பரிசினை பெற்றுக்கொண்டு உங்கள் எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் ஒரு சக்கரவர்த்தியைப் போல எந்தவிதமான குறைகளுமின்றி முழுமையான அதிகாரத்துடனும் பேரானந்தத்துடனும் வாழப்போகிறீர்கள். அதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு இடும் அந்த இறுதி ஆணை என்ன என்பது பற்றிய முழுமையான தரிசனமும் உங்கள் வாழ்வை முழுமையடையச் செய்யும் அந்த நிறைவான செய்தியும் காணலாம். அன்பான ஆத்மாவே, உங்கள் நெடிய பயணத்தின் மிக உன்னதமான இனிமையான இறுதி இலக்கை நீங்கள் இப்போது அடைந்து விட்டீர்கள். இத்தனை காலங்களாக உங்கள் கண்ணீராலும் பெருமூச்சுகளாலும் நெஞ்சம் துடிக்கும் எதிர்பார்ப்புகளாலும் நெய்யப்பட்ட உங்கள் கனவுகளின் சாம்ராஜ்யம் இதோ உங்கள் கண்முன்னே முழுமையாக எழுந்து நிற்கிறது. இது உங்கள் வாழ்வின் பொற்காலம் தொடங்கும் வினாடி. இதுவரை உங்களை சூழ்ந்திருந்த இருள் முழுவதும் முற்றிலுமாக விலகி கோடிக்கணக்கான சூரியன்கள் ஒரே நேரத்தில் உதித்தது போன்ற ஒரு மாபெரும் ஒளியும் அளப்பரிய ஆற்றலும் உங்கள் வாழ்வை இப்போது முழுமையாக ஆட்கொண்டுள்ளது. இனி உங்கள் காதுகளில் விழப்போகும் அத்தனை செய்திகளும் உங்கள் வெற்றியை பற்றியும் உங்களின் எல்லையற்ற மகிழ்ச்சியை பற்றியும் மட்டுமே இருக்கும். தோல்வி, ஏமாற்றம், கண்ணீர், காத்திருப்பு என்ற வார்த்தைகளுக்கே இனி உங்கள் எதிர்கால அகராதியில் எந்த இடமும் இல்லை. இந்த பேரண்டம் தன் இரு கரங்களையும் அகல விரித்து உங்களை ஆறத் தழுவி உங்களின் அத்தனை நியாயமான ஆசைகளையும் முழுமையாக நிறைவேற்றித் தர சங்கல்பம் செய்துவிட்டது. இந்த நொடி முதல் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் காலடி படும் இடமெல்லாம் உங்களுக்கான வெற்றி வாகை சூடப்படும். ஒரு காலத்தில் உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள், உங்களை நிராகரித்து ஒதுக்கியவர்கள், உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அனைவரும் இப்போது உங்களின் இந்த மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு மலைத்து நிற்கப் போகிறார்கள். உங்களை தேடி வந்து உங்கள் நட்பிற்காகவும் உங்கள் அன்பிற்காகவும் அவர்கள் ஏங்கும் காலம் இது. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவுகள் அனைத்தும் தங்கள் தவற்றை உணர்ந்து உங்கள் வாசற்படியில் வந்து நிற்கும். ஆனால் உங்கள் மனம் இப்போது எந்த பழிவாங்கும் எண்ணமுமின்றி எல்லோரையும் அரவணைக்கும் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியின் பக்குவத்தை அடைந்துவிடும். ஆம், நீங்கள் இனி உங்கள் வாழ்வின் சக்கரவர்த்தியாக, முடிசூடா மன்னராக கம்பீரமாக வலம் வரப்போகிறீர்கள். குறைவற்ற செல்வம், சீரான உடல்நலம், அசைக்க முடியாத மன அமைதி, சுற்றத்தாரின் தூய்மையான அன்பு என ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மாபெரும் பரிசாக எந்தவித குறையுமின்றி தடையின்றி வழங்கத் தொடங்கிவிட்டது. உங்கள் வீட்டின் ஒவ்வொரு திசையிலிருந்தும் மங்களகரமான ஒலிகளும் ஆனந்த கூச்சல்களும் மட்டுமே இனி எதிரொலிக்கும். உங்களின் ஒவ்வொரு நாளும் ஒரு மாபெரும் திருவிழாவாக, கொண்டாட்டமாக மாறப்போகிறது. இந்த அளப்பரிய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த ஆழமான நன்றி உணர்வை மட்டும் ஒருபோதும் குறைந்துவிட அனுமதிக்காதீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் பொக்கிஷங்களை உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அன்பிற்காக ஏங்குபவர்களுக்கும் உங்களால் முடிந்த அளவு பகிர்ந்தளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஒளியாக, வழிகாட்டியாக மாறுகிறீர்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்குள் வற்றாத ஜீவநதியாக பாய்ந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கும் இந்த பேரண்டத்திற்கும் இடையே இப்போது ஒரு பிரிக்க முடியாத மிக ஆழமான புனிதமான பந்தம் உருவாகிவிட்டது. நீங்கள் வாய்விட்டு துயரங்களை கூறாமலேயே உங்கள் உள்ளுணர்வின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றும் ஒரு தாயின் பேரன்புடன் இந்த பிரபஞ்சம் உங்களை இனி கவனித்துக் கொள்ளும். நீங்கள் எதற்கும் கலங்க தேவையில்லை. நீங்கள் ஒருபோதும் தனித்து விடப்படவில்லை. மாபெரும் அண்ட சராசரங்களின் ஒட்டுமொட்ட நல்வாழ்த்துக்களும் பாதுகாப்பும் உங்களை சுற்றி கவசமாக நின்று காத்து கொண்டிருக்கின்றன. இது உங்கள் வாழ்வின் புதிய அத்தியாயம். இதில் நீங்களே முதன்மையானவர், நீங்களே அனைத்தையும் ஆளும் அரசன். பழைய கவலைகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த நொடியை முழுமையான ஆனந்தத்துடன் கொண்டாடத் தொடங்குங்கள். இது உங்களுக்காக பிரபஞ்சமிடும் அறுதியான ஆணை. இது யாராலும் மீற முடியாத, மாற்ற முடியாத மாபெரும் சத்தியம். பிரபஞ்சத்திடம் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் நேரம். இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த அற்புத செய்தியையும் நீங்கள் முழுமையாக உள்வாங்கி உங்கள் வசமாக்கிக் கொண்டீர்கள் என்பதற்கான சாட்சியாக உங்களின் ஆழமான உணர்வுகளை கீழே கருத்துகளாக பதிவு செய்யுங்கள்.
நான் பிரபஞ்சத்தின் அளப்பரிய செல்வங்களையும் நன்மைகளையும் மாபெரும் வெற்றிகளையும் முழுமையாக என் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். என்னை காக்கும் இந்த பேரண்டத்திற்கு எனது கோடானு கோடி நன்றிகள் என்று உங்களின் உறுதியான குரலை எழுத்துகளாக பதிவு செய்யுங்கள். நீங்கள் பதிவிடும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பேரண்டத்தில் பலவாக எதிரொலித்து உங்கள் வெற்றியை மேலும் பன்மடங்கு பலப்படுத்தும். உங்கள் மகிழ்ச்சியான உணர்வுகளையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் மற்றவர்களுடன் கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த பகிர்வு உங்கள் வாழ்வின் மாபெரும் வசந்த காலத்தின் நிரந்தர முத்திரையாக என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். இதை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். முதல் முறை கேட்டதை விட இந்த முறை இன்னும் ஆழமாக உணர்வீர்கள்.